இப்போ நம்ம பார்க்குறது பவர் ஆடியோ ஆம்ப்ளிஃபையர். ஸோ இந்த மாதிரி தான் அந்த சர்க்யூட் இருக்கும். ஸோ இது நான் பிரிக்கலை. இதான் வந்து என்னுடைய பவர் ஆடியோ ஆம்ப்ளிஃபையர் சர்க்யூட். இந்த மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு வாய்ஸ்க்கான பிளேபேக்கான வாய்ஸ்க்கான சர்க்யூட். அது சரிங்களா? இட்ஸ் அ வாய்ஸ் பிளேபேக் அண்ட் ரெக்கார்டர். இந்த மாதிரி தான் இருக்குங்க. சரிங்களா? ஸோ இட் காட் அன் ஆம்ப்ளிஃபையர் ஆல்சோ. சரிங்களா? ஓகேவா? ஓகே, லெட்ஸ் மூவ் ஆன். ஸோ இந்த பவர் ஆடியோ ஆம்ப்ளிஃபையர்ன்றது நம்ம பார்த்துருப்போங்க. இது வந்து லைக் ஆம்ப்ளிஃபையர் கிடையாதுங்க, இது ஒயர்லெஸ் மைக்ரோஃபோனுங்க. பட் ஆனால் இந்த லைக் நம்ம பார்த்துருப்போம், இதுதான் ஆம்ப்ளிஃபையர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? உன்னுடைய இன்புட் வரது வந்து ஆம்ப்ளிஃபை பண்ணி கொடுக்குறது தான் பவர் ஆடியோ ஆம்ப்ளிஃபையர். அதுக்கான யூஸ் பண்ணுற ஐசி தான் வந்து LM380 அப்படின்ற ஐசிங்க. சரிங்களா? இது என்ன பண்ணுது? சரிங்களா? இது வந்து லைக் இதான் வந்து அந்த ஐசிங்க, LM380ன்ற ஐசிங்க. ஓகே, இங்கே கெப்பாசிட்டர், இங்கே ஒரு கெப்பாசிட்டருங்க, இங்கே ஒரு ரெசிஸ்டருங்க, இந்த மாதிரி தான் இருக்கும். அதோட அவுட்புட் இங்கே வருங்க. ஓகே, இதை பற்றி தான் இங்கே நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸ்மால் சிக்னல் ஆம்ப்ளிஃபையர்ஸ் ஆர் எசென்ஷியலி இது என்ன பண்ணால் வந்து ஒரு இன்புட்டை நீ என்ன கொடுக்குறியோ அதை வந்து லார்ஜ் ஆம்ப்ளிஃபையராக மாற்றும். அதான் ஃபஸ்ட்டு பாயிண்டில் கொடுத்துருக்கேன். சரிங்களா? லார்ஜ் சிக்னல் சப்ளை அ லார்ஜ் சிக்னல் கரண்ட் ஆப்ரேட்ஸ் லோட் சச் அஸ் ஸ்பீக்கர்ஸ் அண்ட் மோட்டார்ஸ். இதெல்லாமே அப்படியே அது தாங்க கொடுத்துருக்கேன். சரிங்களா? சரிங்களா? டு யூஸ் discrete or monolithic power transistors called power boosters at the output of the. ஸோ இந்த இடத்துல வந்து பவர் ஆம்ப்ளிஃபையர் கூட பவர் பூஸ்டர்ன்றதையும் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? ரொம்ப சிம்பிளுங்க. இன்புட் நீ என்ன கொடுக்குறியோ அதுக்கு அவுட்புட் வந்து எஃபெக்டிவாக ஆம்ப்ளிஃபை பண்ணி வருங்க. சரிங்களா? பவர் ஆடியோ ஆம்ப்ளிஃபையருக்கான லைக் பின் டயக்ராம் தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்குங்க. ஓகே, இன்டர்னலி ஃபிக்ஸ்ட் கெயின் ஆஃப் 50. சரிங்களா? ஸோ கெயின் பார்த்தீங்கன்னா வந்து லைக் 50 அப்படின்றது தான் 35 டெசிபிள் வரைக்கும் பண்ணும். அவுட்புட் இஸ் ஆட்டோமேட்டிக் செல்ஃப் சென்டரிங் டு தி ஒன் ஆஃப் தி சப்ளை வோல்டேஜ்ன்றான். அவுட்புட் இஸ் ஷார்ட் சர்க்யூட் ப்ரூஃப் வித் இன்டர்னல் தெர்மல் லிமிட்டிங்க. இன்புட் சைடு அல்லது இன்புட் டு கிரவுண்ட் ரெஃபரன்ஸுங்க. சப்ளை வோல்டேஜ் வந்து 5லேருந்து 22 வோல்டேஜுங்க. ஹை பிக் கரண்ட்டுங்க, ஹை இம்பிடன்ஸுங்க. இது எல்லாமே அதோடைய ஃபியூச்சருங்க. ஸோ இது வந்து இட் இஸ் கனெக்டட் ஆஃப் 4 ஸ்டேஜஸ்ங்க, 4 ஸ்டேஜஸ் இருக்குது. பிஎன்பி எமிட்டர் ஃபாலோவர்ன்றது தான் ஃபஸ்ட்டு. அடுத்து டிஃப்ரென்ஷியல் ஆம்ப்ளிஃபையர்னு இருக்கும். அடுத்து காமன் எமிட்டர்னு இருக்கும், எமிட்டர் ஃபாலோவருங்க. ஸோ எமிட்டர் பிஎன்பி எமிட்டர் ஃபாலோவர் இல்லை என்பிஎன் இல்லை பிஎன்பி, டிஃப்ரென்ஷியல் ஆம்ப்ளிஃபையர், காமன் எமிட்டர், எமிட்டர் ஃபாலோவர்னு 4 ஸ்டேஜாக அது இருக்குங்க. இந்த 380 அப்படின்ற என்னுடைய LM380ங்க. இதுதான் அந்த சர்க்யூட்டுங்க. இதுதான் ஃபங்க்ஷனல் பிளாக் டயக்ராம். இதை நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். இதுதான் அந்த ஐசிங்க. பார்க்கலாமா? முதல்ல வந்து பிஎன்பி எமிட்டர் ஃபாலோவர். சரிங்களா? ஸோ த இன்புட் ஸ்டேஜ் composed of PNP transistor. ஸோ இங்கே பாருங்களேன், Q1 இதுதான் வந்து என்னோட PNP எமிட்டர். ஸோ Q1 இங்கே இருக்கா, Q1 இங்கே இருக்குது, Q2 இங்கே இருக்குது. சரி, இது வந்து என்னுடைய Q1, இது வந்து என்னுடைய Q2. which drives the PNP Q3 and Q4 as a differential pair. இது பாரு Q4, இது வந்து Q3. சரிங்களா? the choice of PNP. ஸோ இது எல்லாமே வந்து இதுதான் வந்து உங்களுடைய PNP emitter follower அப்படின்னு சொல்கிறாங்க. the input transfer Q1 Q2 allows the input to be referenced to the ground. the input can be directly coupled. ஸோ இன்வெர்ட்டிங் அண்ட் நான் இன்வெர்ட்டிங் நீங்கள் ஆம்ப்ளிஃபையரில் கன்வெர்ட் பண்ணியிருப்போம். இதுதான் வந்து உங்களுடைய PNP. the current in PNP differential pair Q3 and Q4 is established by Q7 R3 and V. எங்கே Q7? ஸோ இங்கே இருக்குது Q7. இதுதான் வந்து உங்களுடைய டிஃபரன்ஷியல் ஆம்ப்ளிஃபையர்னு சொல்கிறாங்க. ஓகேவா? த கரண்ட் மிரர் Q7 Q8, Q7 இது, Q8 இது. பாருங்க, இதே மாதிரி இருக்கிறதோட அது மிரர்னு சொல்கிறாங்க. அசோசியேட் தட் எஸ்டாப்ளிஷ் த கலெக்டர் கரண்ட் ஆஃப் Q9. பார்த்தீங்களா? ஸோ டிரான்சிஸ்டர் Q5 Q6 கான்சிஸ்ட் ஆஃப் கலெக்டர் லோட்ஸ் ஆஃப் தி PNP. ஸோ இது எல்லாமே வந்து உங்களுடைய டிஃபரன்ஷியல் ஆம்ப்ளிஃபையர்ஸ்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து வந்து நம்மளுடைய காமன் எமிட்டர் ஆம்ப்ளிஃபையர்ன்றாங்க. சரிங்களா? Q9 Q8 இது எல்லாமே வந்து உங்களுடைய லைக் Q7 Q9 அண்ட் Q8 வந்து காமன் எமிட்டர் ஆம்ப்ளிஃபையர்னு சொல்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக பார்த்துக்குங்க. அடுத்து ஃபைனலாக இருக்கிறது எமிட்டர் ஃபாலோ வந்து Q10 அண்ட் Q11 வந்து எமிட்டர் ஃபாலோவர்னு சொல்கிறாங்க. ஓகேவா? த ஓவரால் இன்டர்னல் கெயின் ஆஃப் தி ஆம்ப்ளிஃபையர் ஃபிக்ஸ்ட் 50. இதுதான் 50ன்றது கான்ஸ்டன்டான வேல்யூ, அதான் உங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸுங்க. கெயின் கேன் பி இன்க்ரீஸ் பை யூசிங் பாசிட்டிவ் ஃபீட்பேக் அப்படின்றாங்க. அடுத்து நம்ம பார்க்குறது வந்து
வீடியோ ஆம்ப்ளிஃபையர். இது என்னுடைய வீடியோ ஆம்ப்ளிஃபையர். இது வந்து வீடியோ பிளேபேக்கான சர்க்யூட்ஸ். ஸோ ஆடியோ ஆம்ப்ளிஃபையர்னால் எனக்கு கிடைக்கிற ஆடியோ வந்து ஆம்ப்ளிஃபை பண்ண மாதிரி இப்போ வந்து வீடியோ ஆம்ப்ளிஃபையரை எம்ஃபசைஸ் பண்ணி கொடுக்குறது தான் வீடியோ ஆம்ப்ளிஃபையர்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோ ஆம்ப்ளிஃபையர் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்குங்க. ஸோ அதுக்கான ஒரு சர்க்யூட் தான் நான் இங்கே காமிச்சிட்ருக்கேங்க. ஸோ இது வந்து லைக் வீடியோ பிளேபேக்கான ஒரு சர்க்யூட்டுங்க. ஓகேவா? இது வந்து நான் இப்போ காமிச்சிருக்கிறது ஆம்ப்ளிஃபையர். ஸோ எனக்கு வர சிக்னல் வந்து லைக் ரொம்ப தூரத்தில் வர சிக்னல் வந்து ஆம்ப்ளிஃபை பண்ணி உனக்கு எஃபெக்டிவாக காமிக்கிறது தான் இந்த வீடியோ ஆம்ப்ளிஃபையரோட வேறு. ஸோ மோனோலித்திக் வீடியோ ஆம்ப்ளிஃபையருங்க. இதில் வந்து 2 கேஸ்கேடட் பிஜேடி, ஸோ பைபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர் 2 இருக்குங்க. ஓகேவா? டிஃபரன்ஷியல் ஆம்ப்ளிஃபையர்ஸ் இருக்குமா, ஃபர்ஸ்ட் கண்டிஷன். அடுத்து இங்கே பாருங்கள், இங்கே ஒன்று இருக்கா, இந்த ஏரியாவில் ஒன்று இருக்கா, இங்கே ஏரியாவில் ஒன்று இருக்குங்க. ஓகேவா? The wide bandwidth is achieved by the use of low resistance எல்லாமே இருக்குது அப்படின்றாங்க. ஸோ இது வந்து லைக் இன்டர்னல் ஃபீட்பேக் லூப்ஸ்லாம் வச்சு இன்னும் எஃபெக்டிவாக பண்ணலாம். டிஃபரன்ஷியல் இன்புட் அண்ட் அவுட்புட் இருக்கும். போத் சிங்கிள் ended and balanced input signals may be converted to amplification அப்படின்றோம். சிங்கிள் ended and balanced output are also obtained from the circuitங்க. சரிங்களா? ஸோ அதாவது வந்து சிங்கிள் ended balanced input signals வச்சு தான் ஆம்ப்ளிஃபிகேஷனே பண்ணுறாங்க. அவ்வளோதான். அடுத்து ஃபைனலாக பார்க்குறது opto-couplers and opto-isolators and fiber optic ICs. சரிங்களா? இதுதான் அந்த ஃபைபர் ஆப்டிக் கேபிள். சரிங்களா? ஸோ லைட் மூலமாக நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோன்னு சொல்கிறீங்களா, இதுதான் அந்த ஃபைபர் ஆப்டிக் கேபிள். ஸோ இது மூலமாக தான் லைட்ஸ் ட்ரான்ஸ்ஃபரிங் நடக்கும், ஃபைபர் ஆப்டிக் கேபிள். சரி, இந்த ஃபைபர் ஆப்டிக் கேபிள்ஸ்லாம் யூஸ் பண்ணி அதில் வந்து ஆப்டோ கப்ளர்ஸ் அண்ட் ஆப்டோ ஐசோலேட்டர்ஸ் அதெல்லாம் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாங்க. ஆப்டோனா கரண்ட் லைட்டுங்க, கப்ளர்ஸ் அண்ட் ஐசோலேட்டர்ஸ் செப்பரேட் பண்ணுறதுங்க. எப்படி அவங்க பிரிக்கிறாங்கன்னா அதுக்கான ஒரு சிம்பிளான ஒரு சிப் ஐசி தான் இதுங்க. இந்த மாதிரி தான் ஆப்டோ கப்ளர்ஸ் அண்ட் ஐசோலேட்டர்ஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து லைக் ஃபஸ்ட் நம்ம பார்க்குறது இந்த ஆப்டோ கப்ளர்ஸ் அண்ட் ஆப்டோ ஐசோலேட்டர்ஸ்னால் என்ன அப்படின்னா, காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு எல்இடி சோர்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் அது வந்து லைட் டிடெக்டர்னு 2 இருக்கும். ஸோ ஒரு சோர்ஸு ஒரு டிடெக்டர், இது ரெண்டுமே இருந்துச்சுன்னா அதுதான் வந்து உங்களோட ஆப்டோ கப்ளர் ஆர் ஆப்டோ ஐசோலேட்டர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? கரண்ட் இதில் வந்து 4 இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. ஒன்று வந்து கரண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ரேஷியோ, ஐசோலேஷன் வோல்டேஜ் பிட்வீன் இன்புட் அண்ட் அவுட்புட், ரெஸ்பான்ஸ் டைம் அண்ட் காமன் மோட் ரிஜெக்ஷன்னு 4 இருக்குங்க. ஓகேவா? இப்போ நம்ம பார்க்குறது லைக் கரண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ரேஷியோ. கரண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ரேஷியோனா என்னென்னா, என்னோட இன்புட் கரண்ட் இருக்கு இல்லையா, கலெக்டர் கரண்ட்டு டிவைட் பை த ஃபார்வர்ட் கரண்ட்டு இன்டூ பர்சன்டேஜ் போட்டோன்னா உங்களோட கரண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ரேஷியோ உனக்கு கிடச்சிரும். சரிங்களா? இது வந்து சோர்ஸும் டிடெக்டரும் பொறுத்து மாறும். சரிங்களா? ஐசோலேஷன் வோல்டேஜ் பிட்வீன் இன்புட் அண்ட் அவுட்புட்டுங்க. சரிங்களா? இதுதான் வந்து லைக் ரொம்ப முக்கியமான டெஃபினேஷனுங்க. மேக்ஸிமம் வோல்டேஜ் விச் கேன் எக்ஸிஸ்ட் டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் தி இன்புட் அண்ட் அவுட்புட்டு. எவ்வளோ வோல்டேஜ் வித்தியாசம் வருதுன்றது தான் ஐசோலேஷன் வோல்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதுதான் வந்து உங்களோட கரண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ரேஷியோன்ற ஒரு முக்கியமான பேராமீட்டர். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ரெஸ்பான்ஸ் டைமுங்க. ரெஸ்பான்ஸ் டைம்னா என்ன, நான் கொடுத்தேன் எவ்வளோ தூரத்தில் வந்துச்சுங்க. ஹவு ஃபாஸ்ட் அண்ட் ஆப்டோ கரண்ட் கேன் சேஞ்ச் இட்ஸ் டு அவுட்புட்டுங்க. அதான் வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் டைம்னு சொல்லுவாங்க. லார்ஜ் டிபெண்ட்ஸ் வந்து டிடெக்டர் டிரான்சிஸ்டர் இன்புட் கரண்ட் லோட் ரெசிஸ்டன்ஸ் இதை பொறுத்து அமையும். ஓகே, காமன் மோட் ரிஜெக்ஷன் அப்படின்னா என்ன? சரிங்களா? ஸோ இதான் வந்து லைக் என்னோட கரண்ட் ஈக்குவல் டு CF into dV by dt ன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? this allows the noise to appear in the output. Depending on the type of light source and detector used, we can get a variety of opto-coupler. இங்கே பாருங்களேன், இது வந்து என்னுடைய லைக் மைக்ரோஃபோன் தான் இதுங்க. ஆனால் இந்த இடத்துல பாருங்களேன் லைட்ஸ் இருக்கு இல்லையா, நான் மைக்கில் பேசணும்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக இது ஒயர்லெஸ் டிவைஸுங்க. இது இந்த ஒயர்லெஸ் என்ன பண்ணும் அப்படின்னா வந்து நான் பேச இந்த லைட்டு எரிஞ்சிட்டே இருக்குங்க. ஸோ ஆப்டிக்கலாக வந்து லைக் இட்ஸ் சென்சிங் இட்ஸ். அதான் வந்து லைக் இது ஒரு எக்ஸாம்பிள் நான் சும்மா வச்சுருக்கேன். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து திஸ் அலோஸ் தி நாய்ஸ் டு அப்பியர் இன் தி அவுட்புட். காமன் மோட் ரிஜெக்ஷனை வந்து நீ எவ்வளவு குறைக்கிறியோ, ஸோ ரிஜெக்ஷன் நீ எவ்வளோ குறைக்கிறியோ அந்த அளவு நாய்ஸ் வந்து உனக்கு குறையும். இந்த 4 கேரக்டர்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னென்னங்க, ஃபஸ்ட்டு வந்து கரண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ரேஷியோ, எவ்வளோ வேகமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, இன்புட்டுக்கும் அவுட்புட்டுக்கும் எவ்வளோ வித்தியாசம் வருது. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து எவ்வளோ வேகமாக ரெஸ்பாண்ட் தருது. அண்ட் காமன் மோட் ரிஜெக்ஷனுங்க, நாய்ஸ் இல்லாமல் எவ்வளோ டேட்டா வருது. இந்த 4மே இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் ஆஃப் ஆப்டோ கப்ளருங்க. பாருங்களேன், இதில் இந்த ஆப்டோ கப்ளர் 2 வகையாக பிரியும். ஒன்று வந்து லைக் ஃபோட்டோ டயோடுன்னுவாங்க. எல்இடி லைக் என்னுடைய சோர்ஸுங்க அண்ட் டயோடு இருக்கும். சோர்ஸுங்க ஒரு டிரான்சிஸ்டர், இது ஃபோட்டோ டிரான்சிஸ்டர்னு சொல்லுவாங்க. எல்இடி டு ஃபோட்டோ டயோடு, எல்இடி டு ஃபோட்டோ டிரான்சிஸ்டர். லைட்டை வந்து லைக் இது வந்து டிடெக்ட் பண்ணக்கூடியது ஃபோட்டோ, அதான் ஃபோட்டோ டயோடு அண்ட் ஃபோட்டோ டிரான்சிஸ்டர்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம பார்க்குறது ஃபோட்டோ டயோடு ஆப்டோ கப்ளர். ஸோ ஒரு எல்இடி இருக்குங்க, இது வந்து ஒரு ஃபோட்டோ டயோடுங்க. பட் இன்புட் சிக்னல்ஸ் இந்த மாதிரி தான் வந்துட்டுருக்கும். சரிங்களா? ஸோ இதை வந்து லைக் நம்மளுடைய ஃபோட்டோ டயோடு ஆப்டோ கப்ளர்னு சொல்கிறாங்க. ஸோ என்னோட இன்புட் பல்ஸ் இப்படி இருந்துச்சுன்னா அதுக்கான எல்இடி கரண்ட் இப்படி இருக்குங்க. சரிங்களா? when the input goes high, the LED turns on.
இன்புட் வந்து லைக் ஹையாக இருந்துச்சுன்னா இது ஆன் ஆகும். ஓகேவா? Like the photocurrent through the photodiode reduces to, as the input pulse reduces to 0, the LED turns off. சரிங்களா? ஸோ எல்இடி ஆன் ஆச்சுன்னா எமிட்ஸ் லைட்டுங்க. ஃபோட்டோடயோடு வந்து லைட் இஸ் ஃபோக்கஸ் ஆன் தி ஃபோட்டோடயோடுங்க. சரிங்களா? இதே வந்து எல்இடி டர்ன்ஸ் ஆஃபாக இருந்துச்சுன்னா ஃபோட்டோடயோடு லைட்டே வரல, அப்போ என்ன ஆகுங்க, ஃபோட்டோடயோடு வந்து ரெடியூஸ் டு 0. ஓகே, இதுதான் கண்டிஷனுங்க. ஓகேவா? இப்போ நம்ம பார்க்குறது ஃபோட்டோ ட்ரான்ஸ்ஃபர் ஆப்டோ கப்ளர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆப்டோ கப்ளர்னால் எப்படி சார் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இதை பாருங்கள், 1 2 6 5 4. சரிங்களா? அப்புறம் 3 வந்து யூஸ் இல்லாத ஒரு பின்னாக இருக்குங்க. இதுதான் ஃபோட்டோ கப்ளர்ன்ற ஒரு ஐசிங்க. ஓகேவா? ஸோ when the pulse at the input goes high, என்னோட இன்புட்டோட பல்ஸ் ஹை ஆச்சுன்னா எல்இடி வந்து எரியும். சரிங்களா? the light emitted by the LED is focused on the CB junction, common base junction of the phototransistor. ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய அவுட்புட் எனக்கு வரும். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், கலெக்டர் வந்து 5வது பின்லையும் எமிட்டர் வந்து 4வது பின்லையும் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. பேஸை வந்து 6வது பின்னில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் என்னுடைய ஃபோட்டோ டிரான்சிஸ்டர். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஒன். என்னோடய பல்ஸ் வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அவுட்புட்டும் எதுவுமே வருங்க. ஓகேவா? ஸோ அப்படின்னா வந்து பல்ஸே வரலாம், எல்இடி ஆஃப் ஆகும், எனக்கு கலெக்டரில் எதுவுமே வராதுங்க, எனக்கு அவுட்புட் வராதுங்க. இதுதான் நார்மல் கண்டிஷனுங்க. ஓகே, என்னோட இன்புட் அண்ட் அவுட்புட் ஃபார்ம்ஸ் வந்து 180 டிகிரி அவுட் ஆஃப் ஃபேஸ் as the output is taken as the collector of the photo. ஸோ 180 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட் இருக்குங்க. வேறு என்னங்க இருக்குது? ஆப்டோ கப்ளரோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து கண்ட்ரோல் சர்க்கியூட் ஆர் வெல் ப்ரொடெக்டட் டியூ டு எலக்ட்ரிக்கல் ஐசோலேஷன். சரிங்களா? வைட் பேண்ட் சிக்னல் டிரான்ஸ்மிஷன் நம்ம பண்ண முடியும். சரிங்களா? ஸோ லாஜிக்கல் சர்க்கியூட்ஸ் கூட இன்டர்ஃபேஸ் பண்ணலாம். ஸ்மால் சைஸ் அண்ட் லைட் வெயிட் டிவைஸுங்க, ரொம்ப சின்னதாக இருக்குங்க. இதோட டிஸ்அட்வான்டேஜ் ஸ்லோ ஸ்பீடுங்க. பாசிபிள் சிக்னல் கப்ளிங் ஃபார் ஹை பவர் சிக்னலை வந்து சிக்னல் கப்பல் பண்ண முடியாது. இதுதான் இதோடைய டிஸ்அட்வான்டேஜுங்க. நம்ம எண்டுக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேங்க. இதோடைய அப்ளிகேஷன்ஸுங்க, மோட்டார், ஏசி அண்ட் டிசி மோட்டார் சர்க்கியூட், இதுக்கெல்லாமே ஆப்டோ கப்ளர் யூஸ் பண்ணுறாங்க. ஹை பவர் சாப்பர்ஸுங்க, ஹை பவர் இன்வெர்ட்டர்ஸ், இதுக்கெல்லாமே யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் என்னோட ஃபைனல் ஸ்லைடுன்னு நினைக்கிறேங்க. சரிங்களா? ஸோ இந்த ஆப்டோ கப்ளரில் இருக்கிற பின்ஸை பற்றி சொல்லியிருக்காங்க. இதை டீட்டெயிலாக நீங்கள் பார்த்துக்குங்க. ஓகேவா? ஸோ பாருங்களேன், இன்ஃப்ராரெட் ரேடியேஷன் ஃப்ரம் தி எல்இடி கெட் ஃபோக்கஸ் ஆன் தி இன்டர்னல் ஃபோட்டோ. இதெல்லாமே சொல்லியிருக்காங்க. இம்ப்ரூவ் சென்சிட்டிவிட்டிக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இதை பற்றி தான் சொல்லியிருப்பாங்க, பார்த்துக்குங்க. ஓகேவா? இந்த பின்னை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபைனலாக வந்து இது வந்து என்னோடய ஆப்டோ கப்ளர் ஐசி ஃபைபர் ஆப்டிக் கம்யூனிகேஷன் இப்படி தான் நடக்குங்க. எனக்கு ஆப்டிக்கல் இன்புட் வருதுங்க, ஆப்டிக்கல் அவுட்புட் கொடுக்குது, என்னோடய எலக்ட்ரானிக் டிவைஸ் இங்கே இருக்குங்க. ஸோ டிரைவர் வருது, சோர்ஸ் வருது, இன்டர் கனெக்ட் பண்ணுது, ரிசீவர், எலக்ட்ரானிக்ஸ் டிவைஸுங்க, ரிசீவர் வருதுங்க. இதுதான் வந்து என்னோடய ஃபைபர் ஆப்டிக் ஃபெசிலிட்டி நடக்குதுங்க. தட்ஸ் இட். ஸோ என்னோடய செஷனோட எண்டுக்கு வந்துட்டுங்க. ஸோ நான் என்னோடய கம்பெனி காஷிவ் பண்ணுற கம்பெனி நிறைய ட்ரைனிங்ஸ் கொடுத்துட்ருக்குங்க. இன்பிளான் ட்ரைனிங், இன்டர்ன்ஷிப்லாம் படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்குங்க, டிகிரி படித்த பீப்புள் எல்லாருக்கும் கொடுத்துட்ருக்கேன். ஜாப் சர்ச் பண்ணிருக்க பீப்புள் எங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாங்க. நிறைய கோர்சஸ் நாங்கள் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாங்க. அண்ட் எனக்கு நிறைய சேனல்ஸ் இருக்குது. ஆல்மோஸ்ட் 5000 வீடியோஸ் நான் போட்டிருக்கேங்க. ஸோ எல்லா இன்டர்வியூ, டெக்னாலஜி எல்லாத்தையும் நான் பண்ணி வச்சுருக்கேன். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள். ஸோ இந்த சேனல் இந்த வீடியோ எதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த சமுதாயத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கணும் தான் என்னோடய ட்ரீமுங்க. நாம் வீழ்ந்தாலும் நம் இனம் வாழட்டுன்ற ஒரு பெரிய ட்ரீமோடு நான் வாழ்ந்துட்டுருக்கேங்க. ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் ஜென்ரேஷனில் எல்லோரும் நல்ல டெக்னிக்கலாக ஸ்ட்ராங் ஆகணும், நிறைய படிக்கின்ற ஒரு தாட்ஸோடு பண்ணுற ஒரு வீடியோங்க கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க. நன்றி, வணக்கம். வெங்கட் நான் பேசுகிறேங்க. தேங்க்யூ.